எல்லோருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது விடுதலை டெஸ்ட் பேட்ச். அதில் உள்ள டெஸ்ட் ஒன்றுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். டெஸ்ட்டை கொஞ்சம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். ஈஸியாக வந்து பிசியில் ஒரு 65லேருந்து 68 மார்க் வரைக்கும் ஈஸியாக அவங்களால ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ கொஸ்டின் வந்து ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். யூஸ்வலாக நீங்கள் எப்படி ஒரு எக்ஸாம் இருக்குமோ அதே பேட்டர்ல தான் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். டெஸ்ட்டுக்கு 70 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கொடுத்துருப்போம். ஸோ நம்ம டைரெக்டாக அப்போ கொஸ்டின் போயிருக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வாக்கியம் ஒன்று, தெரிந்த ஒரு அளவை கொண்டு தெரியாத ஒரு அளவை ஒப்பிடுவது அளவீடாகும். ஆமாம், அப்போ அது கரெக்டு தான். ஏன் கரெக்டு? தெரிஞ்சாதான் ஒரு மெஷர்மெண்ட் வந்து நமக்கு தெரியும். இப்போ ஒன்றும் இல்லை, நமக்கு இப்போ 1 லிட்டர் பால் வேணும் அப்படின்னா 1 லிட்டர் பால் நமக்கு வேணும். அப்போ அதை எதை வச்சு மெஷர் பண்ணுவோம்? அதுக்குன்னு ஒரு ஜார் இருக்கும், மெஷரிங் ஜார் இருக்கும். அந்த மெஷரிங் ஜாரை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? பாலை வந்து அளப்போம். அதே மாதிரி இப்போ 1 கிலோ தக்காளி வேணும்னா என்ன செய்வோம்? 1 கிலோ தக்காளி வேணும்னா ஸோ அதற்கான எடைக்கல் வச்சு தான் என்ன பண்ணுவோம்? அளந்து அந்த 1 கிலோவை கால்குலேட் பண்ணுவோம். அப்போ நமக்கு ஆல்ரெடி ஒரு அளவு தெரியும், 1 கிலோ அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு அளவு தெரியும். அதை வச்சு நமக்கு என்ன அளவு வேணுமோ அந்த அளவு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதுதான் தெரிந்த ஒரு அளவை கொண்டு தெரியாத ஒரு அளவை ஒப்பிடுவது அளவீடாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. உலகம் முழுவதும் ஒரே மாதிரியான அளவீட்டு முறையை பயன்படுத்துவதற்காக பன்னாட்டு அலகு முறை எஸ்ஐ அறிமுகப்படுத்துது. எஸ்ஐ அலைமுறை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பன்னாட்டு அலகு முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான். ஏன்னா வேர்ல்டு லெவலில் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும். 1 லிட்டர் அப்படின்னா உலகம் முழுவதும் 1 லிட்டர் அளவாக தான் இருக்கணும். 1 கிலோ அப்படின்னா உலகம் முழுவதும் ஒரே அளவாக தான் இருக்க வேண்டும் என்பதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டது தான் எது? இந்த எஸ்ஐ அலகு முறை அல்லது பன்னாட்டு அலகு முறை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் என்ன வரும்? போத் 1 and 2 ஆர் சரி. 1 மற்றும் 2 சரி அப்படின்றதா சரியான விடை. நெக்ஸ்ட் பாருங்க. ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. வெப்பநிலையின் அலகு கெல்வின். வெப்பநிலையின் அலகு என்னது? கெல்வின் வரும். அப்ப வெப்பத்தின் அலகு என்ன வரும்? வெப்பத்தின் அலகு, வெப்பம் அப்படின்றது ஜூல் அப்படி சொல்லுவோம். வெப்பத்தின் அலகு ஜூல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்க. தொலைவு அப்படின்றதோட யூனிட் என்ன சொல்லுவோம்? அலகு வந்து மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வேற எதுக்கெல்லாம் வரும் மீட்டர்? இடப்பெயர்ச்சிக்கு வரும். என்ன வரும்? இடப்பெயர்ச்சி, டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. ஸோ இடப்பெயர்ச்சிக்கு என்னதான் வரும்? மீட்டர் அப்படின்னு சொல்லி தான் வரும். நெக்ஸ்ட் வந்து பாருங்க. மின்னோட்டம் அப்படின்றதுக்கு என்னது? ஆம்பியர் அப்படின்றதா சரம். சரி, மின்னோட்டம் ஆம்பியர் அப்படின்னா மின்னூட்டம் என்ன வரும்? மின் நூட்டம் அப்படின்னா என்ன வரும்? மின் தடை அப்படின்னா என்ன வரும்? அதுக்கப்புறம் என்ன இருக்கு? மின் அழுத்தம் அப்படின்னா என்ன வரும்? மின் அழுத்தம். ஸோ இது எல்லாத்துக்குமே என்ன வரும்? மின்னூட்டத்தின் அலகு என்ன சொல்லுவோம்? கூலும் அப்படின்னு சொல்லுவோம். மின்னூட்டத்தின் அலகு அப்படின்னா கூலும் அப்படின்னு சொல்லுவோம். மின் தடை அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ஓம். இப்படி ஒரு சிம்பிள் இருக்கும். மின் தடை அப்படின்னா ஓம் சொல்லுவோம். மின் அழுத்தத்தின் அலகு அப்படின்றது வோல்ட். ஸோ ஒரு கொஸ்டின் படிக்கிறோம் அப்படின்னா அது ரிலேட்டடாக எல்லாமே சேர்த்து படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. காலம் அப்படின்றதோட அலகு என்ன வரும்? வினாடி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 1 2 3 4 சரியா இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. நெக்ஸ்ட் போலாமா? தேர்டு கொஸ்டின். ஒரு பொருளின் தோற்ற நிலையை இருவேறு பார்வை கோடுகளின் வழியே நோக்கும் போது ஏற்படுவதாக தோன்றும் அளவீட்டின் மாறுபாடு அப்படின்னு சொல்லுவோம். இடமாறு தோற்றப்பிள்ளை அப்படின்னு சொல்லுவோம். இடமாறு தோற்றப்பிள்ளை அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு பொருள் இருக்கு, இது ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்குவோம். இங்க ஒரு பையன் இருக்கான். ஸோ இங்க ஒரு ஆள் இருக்காங்க. இவர் வந்து இப்படி பார்ப்பாரு. அதே மாதிரி இங்க ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோம். இவர் இங்க பார்ப்பார். ஸோ ரெண்டுமே இந்த மெஷர்மெண்ட் பார்த்தோன்னா இதுதான் சென்டர் பாயிண்ட். இவர் ஒரு பாயிண்ட்ல பார்ப்பாரு, இவர் ஒரு பாயிண்ட்ல பார்ப்பாரு. அப்ப 2 பேருமே எங்க இருக்காங்க? ஆளுக்கு ஒரு பகுதியில் இருக்காங்க. அப்ப பார்க்கும்போது இங்க ஒரு பிழை ஏற்படும். ஆக்சுவலா எங்க இருந்து பார்க்கணும்? இங்க இருந்து பார்க்கறது தான் சரியா இருக்கும். இங்க இருந்து பார்த்தா அந்த மெஷர்மெண்ட் வந்து நமக்கு கரெக்டா தெரியும். சைட்ல இருந்து பார்த்தாலும் இந்த சைட்ல இருந்து பார்த்தாலும் அந்த மெஷர்மெண்ட் வந்து நமக்கு கிளியரா கிடைக்காது. ஸோ அதுதான் என்ன சொல்லுவோம்? இடமாறு தோற்ற பிழை. 2 பேரும் இடமாறி நின்று ஒரு பொருளை பார்த்தோம் அப்படின்னா அங்க வந்து பிழை வந்து இடத்தின் அடிப்படையில தான் அந்த பிழை இருக்கும். இவர் 5 சென்டிமீட்டர் சொன்னா இவர் 10 சென்டிமீட்டர் சொல்லுவாரு. ஆனா இவர் தான் என்ன சொல்லுவாரு? கரெக்டா 2க்குள்ள கரெக்டான மெஷர்மெண்ட் வந்து சொல்லுவார். அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. நெக்ஸ்ட் பாருங்க. ஒரு பருப்பொருள் எவ்வளவு இடத்தை அடைத்துக் கொள்கிறதோ அதுவே அதன் பருமன் ஆகும். கரெக்ட். ஒரு பருப்பொருள் இருக்குன்னா அது எவ்வளவு இடத்தை வந்து அடைச்சுக்கிறதோ அதுதான் அதோட பருமன் சொல்லுவோம். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். நெக்ஸ்ட் பாருங்க. பரப்பு, பருமன் ஆகியவை நீளத்தை பயன்படுத்தி
கணக்கிடப்படும் அளவுகள் ஆகும். இதுவும் சரிதான். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், பருமன் அப்படின்னா இது இருக்குது அப்படின்னா ஸோ இதுக்குள்ளே நீங்கள் என்னெல்லாம் போட்டுக்கலாம். ஸோ 1 லிட்டர் பால் எடுக்கணும்னாலும் இதில் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஒரு கிலோ வாங்குறீங்க, சர்க்கரை வாங்குறீங்கனாலும் இந்த சர்க்கரை ஃபுல்லாக இதுக்குள்ளே இருக்கும். ஸோ அதை தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன பாருங்க, லென்த்து பெருத்து டெப்த்து, அதாவது நீளம், அகலம், அடுத்து என்னது உயரம். இதை வச்சு பெருக்குனா தான் என்ன கண்டுபிடிக்க முடியும், நம்ம ஏரியாவும் கண்டுபிடிக்க முடியும், வால்யூமும் கண்டுபிடிக்க முடியும். அதாவது தமிழில் சொல்லணும் அப்படின்னா பரப்பளவு அப்படின்றதையும் கண்டுபிடிக்க முடியும், வால்யூம் அப்படின்றது பருமன், கன அளவு அப்படின்ற மாதிரி அதையும் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இதை வந்து எதெல்லாம் வச்சு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா நீள, அகலம், உயரம் அப்படின்றதான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை தான் சொல்லியிருப்பாங்க, கணக்கிடப்படும் அளவுகள் ஆகும் நீளத்தை பயன்படுத்தி. ஸோ நீளம் தான் இங்கே வந்து ரெஃபரன்ஸாக இருக்கும். ஸோ அப்போ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே சரி. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. நெக்ஸ்ட் பாருங்க, 4th கொஸ்டின். திரவம், வாயுக்கள் பொதுவாக டேஸ் அலகினால் அளவிடப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. திரவம் அப்படின்றது ஒரு லிக்யூட் நம்ம எப்படி அளப்போம், லிட்டர்ல தான் அளப்போம். எவ்வளோ அளப்போம், லிட்டர்ல தான் அளப்போம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, மோல் அப்படின்றது பொருளோட அளவு. என்னது, பொருள். ஒரு பொருளை அளக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடியதான் மோல். கிலோகிராம் அப்படின்றது நம்ம வாங்கக்கூடிய வெஜிடபிள்ஸ், ஒவ்வொரு பொருட்களும் எடை போட்டு, அதாவது நிறை போட்டு வாங்கக்கூடியது. கேஜியில் சொல்லுவோம், 1 கிலோ தக்காளி, 1 கிலோ வெங்காயம், அந்த மாதிரி ஏதாச்சும் கேட்டுக்கலாம். இல்லை 1 கிலோ புக் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம ரேட்டு கேட்டுக்கலாம். நீளம் அப்படின்றது நம்ம இப்போ பார்த்ததான் லென்த்து பெருத்து டெப்த்து. ஸோ அந்த ஒரு எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, இடப்பெயர்ச்சி கால்குலேட்டுக்கும் பண்ணலாம், அதே நேரத்தில் தொலைவு கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கானது. நெக்ஸ்ட் பாருங்க, 6வது கொஸ்டின். பூமியின் பரப்பளவில் எடை என்பது நிறைக்கு நேர்தகவில் இருக்கும். எடை அப்படின்றது எப்பவுமே என்னதான் இருக்கும், பூமிக்கு நேர்தகவில் தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. நெக்ஸ்ட் பாருங்க, 7வது கொஸ்டின். நிலவில் பொருளின் எடை பூமியில் உள்ள எடையில் 6ல் 1 பங்காக இருக்கும். ஸோ இதெல்லாமே பேசிக் கொஸ்டின்ஸா, ஸோ கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. 6ல் 1 பங்காக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, 8வது கொஸ்டின். எடை என்பது பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பருப்பொருளின் அளவு அங்கே வந்திருக்கணும், பருப்பொருளின் அளவு அப்படின்றது தப்பு. பருப்பொருளின் அளவு அப்படின்றது எதுக்கு வந்திருக்கணும், நிறைக்கு வந்திருக்கணும். அப்ப எடைக்கு என்ன வந்திருக்கணும் அப்படின்னா புவி ஈர்ப்பு விசை வந்திருக்கணும். என்ன வந்திருக்கணும், புவி ஈர்ப்பு விசை அப்படின்னு சொல்லி வந்திருக்கணும். ஸோ அப்ப இந்த ஃபர்ஸ்ட் வாக்கியம் தவறு. 2வது வாக்கியம் என்ன கொடுத்துருக்காங்க, நிறை என்பது நிறையின் மேல் செயல்படும் புவி ஈர்ப்பு விசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே இன்டர்சேஞ்ச் தான் இருக்கு. ஸோ இது இங்க வந்திருக்கணும், இது மேலே போயிருக்கணும். அப்ப 2 ஸ்டேட்மெண்ட்டுமே என்னது, 2 ஸ்டேட்மெண்ட்டுமே 2 வாக்கியங்களுமே தவறு. அப்போ ஆப்ஷன் டி தான் சரியான விடை. நெக்ஸ்ட் பாருங்க, 9வது கொஸ்டின். பொறுத்து கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 1000 மில்லிகிராம் அப்படின்றது 1 கிராம். 1000 மில்லிகிராம் அப்படின்றது 1 கிராம் சொல்லுவோம். 1000 கிராம் அப்படின்றது 1 கிலோகிராம் சொல்லுவோம். 1000 கிலோகிராம் அப்படின்றது 1 டன் சொல்லுவோம். ஸோ அப்போ 1 லிட்டர் அப்படின்றது 1000 ml சொல்லுவோம். அப்போ 1000 லிட்டர் எத்தனை கிலோ அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வேற என்ன இருக்கு, ஒரு குவிண்டால் அப்படின்றது 100 kg. அப்ப 10 குவிண்டால் அப்படின்னா என்ன வரும், 1 டன் வரும். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் 10வது கொஸ்டின் பாருங்க. பொருளின் நிறையை அளவிட பயன்படும் கருவி. பொருளின் என்ன கொடுத்துருக்காங்க, நிறையை அளவிடும் கற்றுக்காங்க. அப்போ நிறைனா என்ன வரும், தராசு தான் வரும். ஸோ இங்கே வந்து பொது தராசு தான் சரியான விடை. ஏன்னா மற்றது எல்லாமே மைனூட்டாக அளக்கக்கூடியது, ரொம்ப மில்லிகிராம் அளவுக்கு அளக்கக்கூடியது தான் மின்னணு தராசு, இயற்பியல் தராசுலாம். காமனாக வந்து நிறைன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் பொது தராசு தான் போடணும். இதே இது எடை அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் எதை போடலாம், எடை அப்படின்னு கேட்டாங்கன்னா சுருள்வில் தராசு அப்படின்றத போடலாம். நெக்ஸ்ட் பாருங்க, 11வது கொஸ்டின். பொருளின் துல்லியமான எடை மற்றும் வேதிப்பொருளின் எடையை காண பயன்படும் கருவி. துல்லியமான எடைன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம இப்ப எல்லாமே என்ன யூஸ் பண்றோம், டிஜிட்டலைஸ்டு தான் யூஸ் பண்றோம். அப்ப மின்னணு தராசு தான் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இயற்பியல் தராசு ரொம்ப மில்லிகிராம், அந்த 5 ml 5 மில்லிகிராம் 10 மில்லிகிராம் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கண்டுபிடிக்கிறதுக்கு இயற்பியல் தராசு முன்னாடி யூஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு, அதனால மின்னணு தராசு அப்படின்றதான் சரியான விடை. நெக்ஸ்ட் பாருங்க, 12வது கொஸ்டின்.
12வது கொஸ்டின் என்ன கொடுக்குறாங்க? தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவினை கணக்கிட பயன்படும் கருவி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தானியங்கி வாகனங்கள் அப்படின்னு. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? தொலைவு எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து அதுக்கான விடை என்ன வரும் அப்படின்னா ஓடோமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா தொலைவுமானி அப்படின்னு சொல்லலாம். ஸோ தமிழில் தொலைவுமானி, இங்கிலீஷில் ஓடோமீட்டர் வரும். ஸோ ரெண்டுமே இதுக்கு வந்து ஆன்சராக தான் வரும். அதுக்கப்புறம் பாருங்கள், ஸ்பீடோமீட்டர் அப்படின்றது என்னது? என்ன வேகத்தில் போகுது? இப்போ ஸ்பீடோமீட்டர் அப்படின்றது வேகமானி, எத்தனை கிலோமீட்டர் பவர் ஹவர்ஸில் போகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் என்னது? ஸ்பீடோமீட்டர். அதோட தமிழாக்கம் தான் வேகமானி அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஆன்சர் தான். நெக்ஸ்ட்டு 13 பாருங்க. நீளத்தை அளவிட தற்காலத்தில் பயன்படுத்தப்படும் அளவுகோல் வில்லியம் பெட்வெல் அவர்களால் எந்த நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் வந்து ஒரு 16ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர் அப்படின்றதா சரியான விடை. நெக்ஸ்ட் பாருங்க, பாரிஸில் உள்ள படித்தர மீட்டர் கம்பியின் நகல் இந்தியாவில் தேசிய இயற்பியல் ஆய்வகம் எங்கு உள்ளது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னா நமக்கு டெல்லியில் இருக்கு. ஸோ மற்ற 3க்கும் என்னென்ன ஆய்வகங்கள் இருக்கு அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. நான் ஒன்று சொல்கிறேன், மும்பையில் பொறுத்த வரைக்கும் BARC பாபா அட்டாமிக் ரிசர்ச் நினைக்கிறேன் மும்பையில் இருக்குது. ஸோ அது மாதிரி புனேல என்ன இருக்குது, சென்னையில் என்ன இருக்குது அப்படின்றத கொஞ்சம் இந்த ஆராய்ச்சி மையங்களில் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 15வது கொஸ்டின். பூமி மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றுகிறது என்று கூறிய இந்திய வானியல் அறிஞர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்திய வானியல் அறிஞர் யார் அப்படின்னா ஆரியபட்டர். ஸோ இந்த கனடாவும் இந்தியாவை சேர்ந்தவர் தான். அவர் என்ன சொல்லியிருப்பாரு? அவர் வந்து பரமாணு கோட்பாடு அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாரு? பரமாணு கோட்பாடு. பரமாணு கோட்பாடு அப்படின்ற ஒன்று சொன்னவர் யார் அப்படின்னா கனடா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ தாலமி அப்படின்றவர் யார் அப்படின்னா புவி மைய கோட்பாடு. புவி மைய கோட்பாடு இதை சொன்னவர் தாலமி. அப்ப கோபர் நிக்கோலஸ் எதுக்கு வருவார் அப்படின்னா சூரிய கோட்பாடு, சூரிய மைய கோட்பாடு, கோபர். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஆப்ஷனுக்கு எக்ஸ்பிளைன் சேர்த்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 16வது கொஸ்டின். பொருளின் மீது உயிருள்ள அல்லது உயிரற்ற காரணிகளால் செயல்படுத்தப்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தல் டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா, இந்த பேனாவே இருக்கு அப்படின்னா இதை வந்து தள்ளுறோம் இல்லை வந்து இழுக்கிறோம், தள்ளுறோம் இல்லது இழுக்கிறோம் அப்படின்னா அதுக்கான விடை என்னவா இருக்கும்? அப்போ ஒரு ஃபோர்ஸ் தேவை. இந்த பொருள் வந்து இங்கேருந்து அங்கே தள்ளணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் தேவை. அப்போ அதுக்கு ஆப்ஷன் என்ன வரும்? விசை அப்படின்றதா சரியான விடை. எந்த ஒரு பொருளுமே அது உயிரற்ற பொருளாக இருந்தாலும் சரி, உயிரான பொருளாக இருந்தாலும் சரி, ஒரு பொருளை இங்கேருந்து அங்கே தள்ளணும் அப்படின்னா அதுக்கு குறிப்பிட்ட ஒரு அழுத்தம் கொடுக்கணும், ஒரு விசை கொடுக்கணும். ஸோ அந்த ஃபோர்ஸ் தான் என்னது இதற்கான சரியான விடையாக இருக்கும். அப்போது இடப்பெயர்ச்சி அப்படின்னா என்ன? அப்போ இது விசை வந்து நம்ம பார்த்துட்டோம். அப்போ இடப்பெயர்ச்சிக்கு என்ன வரும்? இடப்பெயர்ச்சி அப்படின்றது இங்கே நீங்கள் இப்போ ஒரு கிரவுண்டில் இப்போ 400 மீட்டர் ஓடுறேன்னு வச்சுக்கோம். இது நமக்கு கிரவுண்டு, இது நமக்கு ஒரு கிரவுண்டு. நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம், இங்கேருந்து இங்கே வந்து முடிக்கிறோம், இங்கேருந்து இங்கே வந்து முடிக்கிறோம் அப்படின்னா ஸோ இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் மொத்தமாக இதை தான் என்ன சொல்லுவாங்க? இடப்பெயர்ச்சி. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகி வர்றது. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் மொத்தமாக கால்குலேட் பண்ணுவோம். சரியா? இது வந்து இடப்பெயர்ச்சின்னு சொல்லுவோம். முடுக்கம் அப்படின்றது என்னன்னா திசைவேக மாறுபாட்டு வீதம் அப்படின்ற சொல்றது முடுக்கம். திசைவேக மாறுபாட்டு வீதம், அதாவது மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். முடுக்கத்தின் அலகு. இடப்பெயர்ச்சிக்கு வந்து மீட்டர்னு வரும், விசைக்கு வந்து எஃப் ஃபோர்ஸு நியூட்டன் சொல்லுவோம். அதே மாதிரி திசைவேகம் அப்படின்றது இடப்பெயர்ச்சி மாறுபாட்டு வீதம் திசைவேகம், இதோட யூனிட் வந்து மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்றதா கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க 17வது கொஸ்டின். புவி அதன் மீது செயல்படுத்தும் விசையின் பெயர் புவி ஈர்ப்பு விசை அப்படின்றது சரியானது தான். நெக்ஸ்ட் பாருங்க, பொருளின் வேகத்தை குறைக்கவோ அல்லது அதிகரிக்கவோ செய்யும் காரணி திசை வேகம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ரெண்டுமே கரெக்ட் தான். ஒரு வேகமா போகணும் இல்லை கம்மியா போகணும் அப்படின்றது அது அந்த டைரக்ஷனை பொறுத்து தான் இருக்கு. ஸோ அப்ப ரெண்டு வாக்கியங்களும் சரி அப்படின்றதான் சரியான விடை. நெக்ஸ்ட், இயக்கம் எத்தனை வகையாக பிரிக்கப்படுகிறது அப்படின்னா 4 வகை. ஸோ நமக்கு 6th புக்கில் இருக்கு 4 வகை அப்படின்னு சொல்லி புக்லேயே மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை டைரெக்டாக பார்த்துக்கோங்க. என்னென்னலாம் இயக்கங்கள் இருக்குன்னு பார்த்துருவோமா? என்ன இருக்கு? நேர்கோட்டு இயக்கம். என்னென்ன இயக்கம் இருக்கு? நேர்கோட்டு இயக்கம். அடுத்து என்னது? வட்ட இயக்கம். அதுக்கப்புறம் சுழற்சி இயக்கம்.
வேற என்ன இயக்கம் இருக்கு? சுழற்சி, அலைவு இயக்கம், அலைவு இயக்கம் வரும். வேற என்ன இயக்கங்கள் இருக்கு? வேற என்ன இருக்கு? ஸோ இது 4 புக்கில் கொடுத்துருப்பாங்க. இது போக இது ரிலேட்டடாக தான் மற்றதெல்லாம் வரும். அப்புறம் கால ஒழுங்கு இயக்கம், கால ஒழுங்கு இயக்கம், வேற என்ன இருக்கு? கால ஒழுங்கற்ற இயக்கம் சொல்ல வரும். அப்புறம் சீரான இயக்கம், சீரற்ற இயக்கம். ஸோ இந்த மாதிரி நிறைய இயக்கங்கள் இருக்கும். பேசிக்ஸாக கேட்டாங்கன்னா 4 இயக்கங்கள் தான் சரியான விடை. நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு பொறுத்துக. நேர்கோட்டு இயக்கம் அப்படின்றது மேல இருந்து கீழே. இப்போ ஒரு தென்னை மரம் இருக்குன்னு வச்சுக்குவோம். ஒரு தென்னை மரம் இருக்கு, சரியா? அந்த மரத்துல இருந்து ஒரு தேங்காய் கீழே விழுகுது அப்படின்னா நேராக தான் வரும். புவியீர்ப்பு விசையின் காரணமாக நேராக தான் கீழே வந்து விழுகும். அப்போ அது வந்து தானாக மேலே, அதாவது மேலே கீழே விழும் பொருள் அப்படின்றது நேர்கோட்டு இயக்கம். நெக்ஸ்ட் பாருங்க, வளைவு பாதை அப்படின்றது வீசப்படும் பந்து. இப்போ நான் ஒரு பந்து இங்கே வச்சிருக்கேன், நான் வந்து இங்கே ஒரு பந்து வச்சிருக்கேன், நான் பந்தை வந்து வீசுறேன். அப்போ அந்த பந்து என்ன வரும்? இப்படியே வரும், மேலே போய் கீழே வரும். ஸோ அப்போ அது என்னது? வளைவு பாதை. ஒரு பேரபோலிக் மாதிரி இப்படி வந்து விழுகும், அப்படி வந்து விழுந்துடும். அப்போ அது வந்து வீசப்படும் பந்து அப்படின்றது வளைவு பாதை. தற்சுழற்சி இயக்கம் அப்படின்றது பம்பரம். ஸோ ஒரு பம்பரம் இருக்குன்னா என்னது? ஸோ இதை வச்சு இந்த ஆணியை வச்சு தான் என்னது? அது ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அது வந்து பம்பரத்தின் இயக்கம் அப்படின்றது தற்சுழற்சி இயக்கம். நெக்ஸ்ட் பாருங்க, அலைவு இயக்கம் அப்படின்றது தனி ஊசல் சொல்லுவோம். ஸோ இங்கே ஒரு நூல் கட்டிக்கோங்க. ஸோ இது என்ன முன்னாடி போகும், திரும்ப பின்னாடி வரும், திரும்ப இது முன்னாடி வரும், திரும்ப பின்னாடி வரும். ஸோ அப்போ அலைவு இயக்கம் அப்படின்றது தனி ஊசலோட தான் சொல்லுவோம். ஸோ அப்போ ஆக்சுவலாக அப்படியே இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ 1 2 3 4. நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு பொருள் அதன் அச்சினை மையமாக கொண்டு இயங்குவது. ஒரு பொருள் இப்போதான் பார்த்தோம் என்னது? அது வந்து அச்சை வந்து சுத்துதுன்னா அப்போ தற்சுழற்சி அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? தற்சுழற்சி. நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் நடைபெறும் இயக்கத்தின் பெயர் அப்படின்னு சொன்னது. நம்ம தனி ஊசல் பார்த்தோமா? தனி ஊசல் பார்த்தோம். தனி ஊசல் வந்து அலைவு இயக்கத்திலையும் வரும், அதே மாதிரி இதுக்கு ரெண்டுமே ஆன்சராக வரும். என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் நடைபெறும் இயக்கத்தின் பெயர் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் போகும் வரும் அப்படின்றது அலைவு இயக்கம் சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த கொஸ்டினுக்கு சரியான விடை எதுவாக இருக்கும் அப்படின்னா கால ஒழுங்கு இயக்கம். இப்போ ரெகுலர் இன்டர்வல்ல நடக்கும். இப்போ ஒரு டிஸ்டன்ஸ் போகுதுன்னா திரும்ப அதே டிஸ்டன்ஸ் வராது அலைவு இயக்கம். ஒரு சர்டன் டைம்ல அது என்ன ஆயிரும்? க்ளோஸ் ஆயிரும். ஒரு இப்போ நீ ஒரு நூலுக்கு சுற்றி விடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் போகும் வரும், போகும் வரும், ஆனால் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆயிரும். ஆனால் இந்த கால ஒழுங்கு இயக்கம் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட காலடி மீண்டும் மீண்டும், அதாவது ரொட்டீனாக ஆகிட்டே இருக்கணும். இப்போ பூமி வந்து சூரியனை சுற்றி வர்றது அப்படின்றது ரொட்டீனாக நடந்து கொண்டு இருக்கிற ஒரு விஷயம். அதனால இதுக்கு சரியான விடை எதுவாக இருக்கும் அப்படின்னா கால ஒழுங்கு இயக்கம் தான் சரியான விடையாக இருக்கும். நெக்ஸ்ட், ஓரலகு நேரத்தில் ஒரு பொருள் கடந்த தூரத்தினை, ஓரலகு நேரத்தில் ஒரு பொருள் கடந்த தூரத்தினை அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா சராசரி வேகம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சராசரி தூரம் கேட்குறாங்க, அப்போ அது சராசரி வேகம். நெக்ஸ்ட், சராசரி வேகத்தின் எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சராசரி வேகத்தின் எஸ்ஐ அலகு அப்படின்றது, ஸோ இது எல்லாமே வரதா செய்யும். ஸோ எல்லாமே மீட்டர் பர் செகண்ட் தமிழ் எழுதியிருக்கு, மீட்டர் பர் செகண்ட் அப்படி இங்கிலீஷில் எழுதியிருக்கு. ஸோ இதை வந்து இந்த கீழே இருக்கிற -1 வந்து மேலே கொண்டு வந்தோம்னா -1 ஆகும். ஸோ அப்போ ஆன்சர் டி, இவை அனைத்தும். நெக்ஸ்ட் பாருங்க, 24வது கொஸ்டின். பருப்பொருட்கள் அனைத்தும் டேஸால் ஆனது அப்படின்னு சொல்லி. பருப்பொருட்கள் எல்லாமே எதனால் ஆனது? ஆக்சுவலா அணுக்களால் ஆனதுதான் கரெக்டாக இருக்கும். பருப்பொருட்கள் எல்லாமே அணுக்களால் ஆனது. பல அணுக்கள் சேர்ந்து மூலக்கூறுகள் உருவாகும். அதே மாதிரி சேர்மங்கள் அப்படின்றது பல தனிமங்கள் இயற்கையில் கிடைக்கக்கூடிய தனிமங்களால் ஆனது தான் சேர்மங்கள் அப்படின்னு சொல்லுது. கலவை அப்படின்றது எல்லாமே மிக்சராக இருக்கும். அது வந்து பொருளுக்கு வரும். சேர்மங்கள்ன்றது தனிமங்களுக்கு மட்டும் வரும். மற்றபடி பொருட்கள் வந்தது அப்படின்னா அது வந்து கலவை அப்படின்னு சொல்லணும். சேர்மங்களுக்கும் கலவைகளுக்கும் வித்தியாசம் கரெக்டாக பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, மிதிவண்டியில் நடைபெறும் இயக்கங்கள் அடிப்படையில் கீழ்கண்ட வாக்கியங்களை ஆராய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வாக்கியம் 1 என்ன கொடுத்துருக்காங்க? மிதிவண்டி சக்கரம் தற்சுழற்சி இயக்கம். ஸோ இந்த அச்சை வச்சு தான் என்னது? அது ரொட்டேஷன்ல இருக்கும். அப்போ கரெக்டு தான், தற்சுழற்சி இயக்கம். மிதிவண்டி பாதை நேர்கோட்டு இயக்கம். ஸோ ஆன்வர் வச்சு நம்ம போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக தான் போகும். அப்போ அது வந்து ஒரு நேர்கோட்டு இயக்கம். ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே சரிதான். நெக்ஸ்ட் பாருங்க, பருப்பொருள்களின் 5 நிலைகளில் தவறான ஒன்றை தேர்ந்தெடு. ஸோ மொத்தம் 5 நிலைகள் என்ன இருக்கு? திண்மம், திரவம், வாயு, அதுக்கப்புறம் பிளாஸ்மா, அதுக்கப்புறம் போஸ் ஐன்ஸ்டைன் சுரக்கம் அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் எல்லாமே
அதில் வரக்கூடியதான். அப்போ தவறானது எதுவுமே இல்லை அப்படின்றதான் சரி. நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு துளி நீரில் ஏறக்குறைய டேஸ் நீர் துகள்கள் அடங்கியுள்ளது அப்படின்னா 10^21 ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் வாக்கியம் 1 கொடுத்துருக்காங்க, திரவங்கள் பாயும் தன்மை பெற்றவை. திரவங்கள் வந்து தண்ணி என்ன செய்யும், பாய தான் செய்யும். கரெக்ட் தான். வாயுக்கள் எளிதில் விரவும் தன்மை. வாயுக்கள் இந்த ரூம் இருக்கு அப்படின்னா அந்த ரூமுக்குள்ள என்ன கேஸ் போட்டோம்னா ஃபுல்லா வந்து விரவும் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து பாயும் சொல்லக்கூடாது, விரவும் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேவா? ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே சரிதான். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பாருங்க, திண்மம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திண்மம் வந்து அழுத்தத்திற்கு உட்படாது. திண்மம் வந்து என்ன செய்யுது, அழுத்தத்திற்கு உட்படாது. திரவம் வந்து சிறிதளவு வந்து அழுத்தத்திற்கு உட்படும். வாயு அப்படின்றது அதிக அளவு அழுத்தத்திற்கு உட்படும். அப்ப 3, 2, 1 ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் பாருங்க, டேஸ் என்றால் கிடைக்கும் இடத்தை நிரப்ப பரவும் துகள்களின் தன்மை அப்படின்னு சொல்லணும்னா விரவுதல். இப்போ நம்ம சொன்னோமா, கேஸ் வந்து ஃபுல்லாக ஒரு ரூம் ஃபுல்லாக அப்படி ஈஸியாக வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும். அதுதான் விரவுதல் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் 31வது கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்ந்து தவறான ஒன்றை தேர்ந்தெடு. என்ன கொடுத்துருக்காங்க, காற்று இடத்தை அடைத்துக்கொள்ளும். கண்டிப்பாக இடத்தை வந்து ஆக்குபை பண்ணுங்க. நீங்கள் பலூனில் ஏர் ஊற்றினு இது பலூன் ஊதுறீங்கன்னா அதில் ஏர் வந்து உள்ளே வந்து ஃபில் ஆயிடும். காற்றிற்கு நிறை உண்டு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ஒரு பர்டிகுலர் வெயிட்டும் உண்டு. காற்று ஒரு பருப்பொருள் அப்படின்றது சரியானது. அப்போ இவற்றில் என்ன கிடைக்கும், தவறான ஒன்று கிடைக்கும். அப்போ இவற்றில் எதுவுமே இல்லை, எல்லாமே சரிதான். நெக்ஸ்ட் பாருங்க, வாயுக்கள் நீர்மமாக மாற்றப்படுவதற்கு வாயுக்கள் நீர்மமாதல் என்று பெயர். என்ன பெயர், வாயுக்கள் நீர்மமாக மாற்றப்படுவதற்கு வாயுக்கள் நீர்மமாதல் அப்படின்னு பெயர். ஸோ ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் பாருங்க, ஒரே தன்மையான துகள்களால் மட்டும் ஆன பொருள் அப்படின்றது தூய பொருட்கள் மட்டும்தான் ஒரே தன்மையில் ஆயிருக்கும். ஏன் நம்ம தனிமமாக எடுக்கக்கூடாது அப்படின்னா, தனிமமும் தூய பொருள் தான். ஆனால் அதில் என்ன இருக்கும், கொஞ்சம் கலப்படம் இருக்கும். தூய தனிமங்கள் தான், ஆனால் அதில் சின்ன சின்ன என்னது அடிஷ்னலாக கொஞ்சம் இருக்கும். அதனால தனிமத்தை வந்து இங்கே வந்து எடுத்துக்கூடாது. அதனால தூய பொருள் அப்படின்றது தான் சரியான விடையாக இருக்கும். ஸோ சேர்மத்துக்கும் கலவைக்கும் ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஓகேவா? நெக்ஸ்ட், டேஸ் என்றால் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்களின் வேதியியல் சேர்க்கை. ஸோ முக்கியமானது தனிமங்களின் வேதியியல் சேர்க்கை அப்படின்னா நம்ம எதை சொல்லணும், சேர்மத்தை தான் சொல்லணும். வேதியியல் சேர்க்கை அப்படின்னு வந்தாலே சேர்மம் தான். 2 தனிமங்கள் சேருது, ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்தா என்ன வரும், நீர் வரும். H2O அப்படின்னு சொல்லுவோம். இங்க வந்து 2O போட்டுக்கணும். என்ன வரும், H2O அப்படின்றதான் சரியான விடை. நீர் அப்படின்றது ஒரு சேர்மம். கூழ்மம் அப்படின்றது தெரியும், கலவை அப்படின்றது ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பாருங்க, 24 கேரட் தங்கத்தில் உள்ள தங்கம் மற்றும் தாமிரம், தங்கம் மற்றும் காட்மியம் கலவைகள் உள்ளது. சரிதான். தங்கத்தின் தூய்மை கேரட் அலகால் அளவு. ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே சரிதான். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு கலவையில் இருந்து அவற்றின் பல பகுதி பொருட்களை தனித்தனியே பிரிக்கும் முறைக்கு பிரித்தெடுத்தல் அப்படின்னு சொல்லி பேர். தனித்தனியாக எடுக்கிறதுக்கு பேர் பிரித்தெடுத்தல் அப்படின்னு சொல்லி பேர். சலித்தல் அப்படின்றது பெரிய பொருள் சின்ன பொருளை தனித்தனியாக பிரித்து எடுக்கிறது. பெரிய பொருளும் சின்ன பொருளும் தனித்தனியாக செப்பரேட் பண்ணுறதுக்கு சலித்தல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கடைதல் அப்படின்றது நம்ம என்ன தருவோம், பால்ல இருந்து வெண்ணெயை எடுக்கிறதுக்கு கடைதல் அப்படின்னு சொல்லுவோம். வண்டலாக்குதல் அப்படின்னா உப்பளங்களில் வந்து அந்த தண்ணியை ஸ்டாக்னட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ள படியை வச்சு அந்த உப்பை வந்து தனியாக எடுக்கிறது, அது வண்டலாக்குதல் அப்படின்னு சொல்லி பேர். நெக்ஸ்ட் பாருங்க, வேர்கள் டேஸ் நாட்டம் உடையவை அப்படின்னா நேர் புவி நாட்டம் உடையவை. இதே இது தண்டு அப்படின்னா எதிர்ப்புவி. தண்டு வந்து எதிர்ப்புவி, தண்டு இலை இது எல்லாமே என்னது எதிர்ப்புவி. அதே விதத்தில் நேர் ஒளி அப்படின்னு சொல்லி படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் 38வது கொஸ்டின், பெரும்பாலான இல்லங்களில் நீரில் உள்ள மாசுக்களை நீக்குவதற்காகவும் நுண்கிருமிகளை டேஸ் கதிர்களை கொண்டு, அப்போ இங்க என்னது அல்ட்ரா வயலட் புற ஊதா கதிர்கள், புற ஊதா கதிர்களை கொண்டு அழிப்பதற்காகவும் வணிக ரீதியிலான நீர் வடிகட்டிகள் பயன்படுத்தப்படுகின்றன. அப்ப ஆப்ஷன் ஏ அல்ட்ரா வயலட். நெக்ஸ்ட் பாருங்க, ஆணிவேர் தொகுப்பு பொதுவாக டேஸ் தாவரங்களில் காணப்படுகிறது. ஆணிவேரை பொறுத்த வரைக்கும் இருவித்திலையில் இருக்கும், ஒரிவித்திலையை பொறுத்த வரைக்கும் சல்லிவேர் ஒரிவித்திலையை பொறுத்த வரைக்கும்.
ஸோ அதுக்கப்புறம் திறந்த மூடிய. ஸோ இதோட 2 டைப்பு தான் என்னது இது. ஓகேவா? நெக்ஸ்ட், ஒரிவித்தலை தாவரங்களுக்கான எடுத்துக்காட்டுகள் தவறான ஒன்று. ஒரிவித்தலை தாவரங்கள் என்ன சொன்னோம்? சல்லிவேர் சொன்னோமா? இப்போ சல்லிவேர் அப்படின்றது நெல்லுக்கு வரும், புல்லுக்குமே சல்லிவேர் தான் வரும், மிளகாய் செடிக்கு ஆணிவேர் வரும். ஸோ அப்போ இது வந்து இருவித்திலை. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். மக்காச்சோளத்துக்கும் சல்லிவேர் தான் வரும். நெக்ஸ்ட், வேரில் உணவு சேமிக்கும் தாவரம். வேரில் உணவு சேகரிக்கும் தாவரம் அப்படின்றது, ஸோ இங்கே ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா பீட்ரூட் தான் இருக்கு. வேற என்ன இருக்கு? கரும்பு அப்படின்றது தண்டு, மஞ்சள் இஞ்சிலாம் தண்டுல தான் வரும், உருளைக்கிழங்குமே தண்டுல தான் வரும். ஸோ உருளைக்கிழங்குமே தண்டுல சேமிக்கக்கூடிய தாவரம். நெக்ஸ்ட் பாருங்க, தண்டில் உணவு சேகரிக்கும் தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு. ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்ட் தான். இது தண்டு தான் வரும். ஸோ இதுவும் தண்டு தான் வரும். வேற என்ன இருக்கு? இதுவும் தண்டு தான். ஸோ இது வேர். ஸோ இது மூணுமே வரும். அப்போ இங்க வந்து இவை அனைத்தும் இருந்திருக்கணும். இவை அனைத்தும். ஓகேவா? நெக்ஸ்ட், சுவாசித்தல் அப்படின்றது எங்க நடக்கும் அப்படின்னா இலையில தான் நடக்கும். ஸோ மற்றபடி வேர் முடிச்சு வேர்ல எல்லாம் அந்த பரிமாற்றம், ஊட்டச்சத்து பரிமாற்றம், கனிமங்கள் பரிமாற்றம் எல்லாம் வேர் முடிச்சு நடக்கும். தண்டு வந்து சப்ளை பண்றது, மொத்த அந்த ஊட்டச்சத்துக்களும் எல்லா பார்ட்ஸுக்கும் எடுத்துட்டு போறதுக்கு தண்டு பயன்படும். நெக்ஸ்ட் பாருங்க, பூவா தாவரம் எடுத்துக்காட்டு. பூவா தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு என்னது? ரிக்ஸியா. அதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின், இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணவே தேவையில்லை. நெக்ஸ்ட் 45வது கொஸ்டின் பாருங்க, உயிரினத்தின் மிகச்சிறிய செயல்படும் அலகு அப்படின்னா என்ன சொல்லுவோம்? செல். ஸோ செல்லுக்கு அடுத்து என்ன வரும்? திசு. பல திசுக்கள் சேர்ந்தது உறுப்புகள் உருவாகும். உறுப்புகள் எல்லாம் உருவாகி உறுப்பு மண்டலம் உருவாகும். உறுப்பு மண்டலங்கள்லாம் சேர்ந்து ஒரு உயிரினம் உருவாகும். ஸோ இதுதான் இதுக்கான சரியான விடை. அதாவது செல், திசு, உறுப்பு, உறுப்பு மண்டலம், உயிரினம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, 46வது கொஸ்டின், உலகின் நீளமான நதி நைல் நதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே யூனிட் பாருங்க, மீட்டர்ல இருக்கு, ஆக்சுவலா கிலோமீட்டர் வரும். ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே தப்பு. நெக்ஸ்ட் பாருங்க, பூமியின் மொத்த ஒளிச்சேர்க்கையில் 40% எங்க நடைபெறும்? கடல்ல நடைபெறும். ஸோ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் பாருங்க, 48, உலகிற்கு தேவையான ஆக்சிஜனில் பாதியை பூர்த்தி செய்வது டேஸ் காடுகள் அப்படின்னா அமேசான் காடுகள். நெக்ஸ்ட், ஒரு செல் உயிர்களுக்கு தவறான ஒன்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு செல் உயிர்களில் தவறான ஒன்று அப்படின்றது அமீபா அப்படின்றது ஒரு செல் உயிரி தான். பாரமிஷியம் அப்படின்றதும் ஒரு செல் உயிரி தான். யூக்ளினா அப்படின்றதும் ஒரு செல் உயிரி தான். மண்புழு அப்படின்றது தவறான விடை. நெக்ஸ்ட் பாருங்க, அமீபாவின் இடப்பெயர்ச்சி உறுப்பு அப்படின்றது போலி கால்கள். அப்ப குறியில்லை அப்படின்றது எதுக்கு வரும்? பாரமிஷியம். குறியில வந்து பாரமிஷியம் வரும். இதனா வரும் யூக்ளினா. கசையிலைகள் வந்து யூக்ளினாவுக்கு வரும். நெக்ஸ்ட் பாருங்க, பள்ளிகள் பெரும்பாலும் டேஸ் பகுதிகளில் வாழ்வை அப்படின்னா வெப்பமண்டல பகுதிகளில் மட்டும்தான் பள்ளிகள் இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி. பாலைவனம் வந்து கேட்டாங்கன்னா ஒட்டகம் போட்டுக்கோங்க. ஓகேவா? காட்டு குளிர் பிரதேசம்லாம் எல்லாமே வந்துடும். குளிர் பிரதேசம் கேட்டாங்கன்னா பென்குயின் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட், பறவைகளின் சுவாச உறுப்பு அப்படின்றது நுரையீரல் அப்படின்றதா சரியான விடை. சுவாச உறுப்பு நுரையீரல். நெக்ஸ்ட், வெப்பம் மாறும் நிலையில விலங்குகளுக்கு எடுத்துக்காட்டு. ஸோ வெப்பம் மாறும் அப்படின்னா தவளை தான். நீர்லையும் நிலத்திலையும் வாழக்கூடியது. அது ஒரு இருவால் உயிரி. ஸோ அது என்னன்னா வெப்பம் மாறும் நிலையில விலங்குகளுக்கான எடுத்துக்காட்டுகளும் தவளை தான் கரெக்டாக சூட் ஆகும். நெக்ஸ்ட் 54வது கொஸ்டின், குளிர்கால உறக்கத்தில் ஈடுபடும் உயிரி. குளிர்காலம் அப்படின்னு வந்துச்சுன்னா என்னது? ஆமை. கோடை காலம் வந்தால் நீங்கள் என்ன போட்டுக்கலாம்? நத்தை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, 55, டாஸின் கூற்றுப்படி உடல்நலம் என்பது ஒரு மனிதனின் முழுமையான உடல், மனம் மற்றும் சமூகம் சார்ந்த இடர்பாடுகள் இல்லாமல் இருக்கும் நிலை அப்படின்றது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். ஹூ. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பாருங்க, ஆற்றல் தரும் ஆக்கக்கூறுகள். நமக்கு எனர்ஜி தரக்கூடியது கார்போஹைட்ரேட்டுகள் தான் நமக்கு வந்து எனர்ஜி தரக்கூடியது. நெக்ஸ்ட் பாருங்க, நமது உடலுக்கு ஆற்றலை தருவதோடு உடலை பாதுகாத்து
உடல் செல்களையும் பாதுகாப்புறது. ஸோ அதுக்கு மெயினாக இந்த வார்த்தையை பாருங்க, உடலுக்கு நமக்கு எனர்ஜியும் கொடுக்கும், அதே மாதிரி உடலை பாதுகாக்கும், உடல் செல்களையும் பாதுகாக்கும், நமக்கு அழகையும் கொடுக்கும் அப்படின்றது கொழுப்பு தான் சரியான விடை. நெக்ஸ்ட் பாருங்க, உடல் வளர்ச்சி. வளர்ச்சின்னு வந்துச்சுனாலே நீங்க என்ன போடணும், கண்ணை மூடிக்கிட்டு புரதங்கள் போட்டுடலாம். உடல் வளர்ச்சி, செல் பழுது பார்த்தல், செரிமானம் போன்ற பல்வேறு விதமான உடல் செயல்களுக்கு உதவுவது அப்படின்றது புரதங்கள். நெக்ஸ்ட், உடலில் பல்வேறுபட்ட உயிர் வேதி வினைகள் நடைபெற, உயிர் வேதி வினைகள் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. உயிர் வேதி வினைகள் வந்துட்டாலே நீங்க என்ன போட்டுறணும், வைட்டமின்கள் போட்டுறணும். உயிர் வேதி வினைகள் நடைபெற விட்டமின்ஸ் வந்து தேவை. நெக்ஸ்ட் பாருங்க, பாதுகாக்கும் உணவு என அழைக்கப்படுபவை எவை? பாதுகாக்கும் உணவுகள் என அழைக்கப்படக்கூடியது வைட்டமின்கள். பாதுகாக்கும் உணவுகள் என அழைக்கப்படக்கூடியது விட்டமின்ஸ் தான். நெக்ஸ்ட், நீரில் கரையும் வைட்டமின்கள் அப்படின்றது, நீரில் கரையக்கூடியது பிசி, அதே இதில் கொழுப்பில் கரையக்கூடியது ஏடிஇகே. வைட்டமின் பி குறைவினால் ஏற்படும் நோய், பினால ஏற்படக்கூடியது என்னது, பெரிபெரி. ஸோ ரிக்கட்ஸ் அப்படின்றது என்ன வரும், விட்டமின் டி வரும். ஸ்கர்வி அப்படின்றது விட்டமின் சி. மாலைக்கன் வந்து விட்டமின் ஏ வரும். நெக்ஸ்ட் பாருங்க, சிறு காயத்தினால் ஏற்படும் அதிகப்படியான இரத்த கசிவு டேஸ் குறைபாட்டினால் ஏற்படும் நோயின் அறிகுறியாகும் அப்படின்னா விட்டமின் கே குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய ஒரு தான் இந்த பிரச்சனை, இரத்த கசிவு அப்படின்றது. நெக்ஸ்ட் பாருங்க, உடல் வளர்ச்சி, பொதுவான உடல் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்த தேவைப்படுவது என்ன அப்படின்னா தாது உப்புக்கள். மற்ற எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இது முக்கியமானது, தாது உப்புக்கள். நெக்ஸ்ட் பாருங்க, 65, வலுவான எலும்புகள், பற்கள், ரத்தம் உறைதல் போன்றவற்றிற்கு காரணமான தாது உப்பு. ஸோ என்ன தேவை நமக்கு, கால்சியம் தேவை. வலுவான எலும்புகள், பற்கு, இங்கே வந்து முக்கியமானது என்ன அப்படின்னா கால்சியம் தான் தேவை. அயோடின் எதுக்கு தேவை அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு, வளர்ச்சி குறைபாடு, முகம், கால்களில் வீக்கம், வயிற்றுப்போக்கு மற்றும் உப்பிய வயிறுன்னு வந்துட்டாலே நீங்கள் என்ன பார்க்கலாம், இந்த ஒரு வார்த்தை பார்த்தாலே என்ன போட்டுடலாம், குவாஷ் யோகர் போட்டுடலாம். இதே இது எலும்பும் தோலுமா இருந்தாங்க அப்படின்னா மராஸ்மஸ் நீங்கள் வந்து போட்டுடலாம். அம்மை நோயை பொறுத்த வரைக்கும் உடம்பு பூரா கொப்பளமாக இருக்கும். ரிக்கட்ஸை பொறுத்த வரைக்கும் கால்கள் வந்து ஒரு மாதிரி அன்சேஃபாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 67வது கொஸ்டின், மிகச்சிறிய புறக்கரியாட்டிக் நுண்ணுயிரி எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிகச்சிறிய அப்படின்னு கேட்டாலே பாக்டீரியா தான். இதில் ப்ரோ அப்படின்னா இதில் இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம்னு நினைக்கிறேன். ப்ரோ அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மீனிங் இருக்கு. ஸோ இந்த ப்ரோகேரியாட்டிக் அப்படின்றது பாக்டீரியா அப்படின்றதான் சரியான விடை. 68 ஒரு மேட்ச் கொடுத்துருக்கு. கால்சியம் குறைபாட்டினால என்ன நோய் வரும், அதே மாதிரி பாஸ்பரஸ் குறைபாட்டினால என்ன நோய் வரும், அயோடின் குறைபாட்டினால என்ன வரும், இரும்பு சத்து குறைபாட்டினால் என்ன வரும். ஸோ இந்த 68வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். நெக்ஸ்ட் பாருங்க, 69, நிமோனியா, காய்ச்சல், இருமல் மற்றும் தும்மலின் போது வெளிப்படும் காற்று விலைகளை சுவாசித்தல் இதுதான் காரணம். காசநோயை பொறுத்த வரைக்கும் அதே தான் வரும். இருமல் மற்றும் தும்மல் போது வெளிப்படும் காற்று தேவைகளை சுவாசித்தல். ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பாருங்க, 70வது கொஸ்டின், டேஸ் புரத உரையால் சொல்லப்பட்ட நியூக்ளிக் அமிலத்தினை கொண்டுள்ளது அப்படின்னா வைரஸ்கள். ஆப்ஷன் சி, வைரஸ்கள் தான் புரத உரையால் சொல்லப்பட்ட நியூக்ளிக் அமிலத்தினை கொண்டுள்ளது. ஸோ இதுதான் அந்த 70 கொஸ்டின். ஸோ அடுத்தடுத்த கொஸ்டின் வந்து கண்டிப்பாக டைம் கிடைக்கும்போது கொஞ்சம் அப்டேட் பண்ணுவோம். ஸோ கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 43 டெஸ்ட் இருக்குது. ஸோ இந்த 43 டெஸ்ட்டுமே கொஞ்சம் டைம் கிடைக்கும்போது அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ ரெகுலராக அந்த கொஸ்டின்ஸை நோட் பண்ணி, அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினை பார்த்துக்கோங்க, தெரியாத கொஸ்டினை வந்து நோட் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அடுத்த வருஷம் புக்கு மாறினால் மாறும். ஸோ அதனால் அடுத்த வருஷம் புக்கு மாறிச்சுன்னா என்ன செய்வோம், நம்ம இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே தூக்கி தூர போட்டுட்டு புதுசாக வர புக்கில் வந்து கொஸ்டின் எடுக்க ஆரம்பிச்சோம். அதனால் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து வச்சு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டு இல்லை வேறு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா, வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.